வெல்கம் டு கலையம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, நாங்கள் ஒரு ஜவுளி கடைக்குள்ளே போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், துணி எடுக்கிறதுக்கோசரம் போயிருக்கோம். உள்ளே பார்க்கலாம் வாங்க. பாருங்கப்பா, நாங்கள் இன்றைக்கி ஒரு ஜவுளி கடைக்கு வந்தோம். இது எங்கள் ஊர்லேயே இருக்குது. சின்ன கடை தான், ஆனால் இங்கே எல்லா ஐட்டமும் இருக்குது. இவங்க கடை திறந்து ஒரு வருஷம் ஆகுது. நல்லா கலெக்ஷன் நடக்குது. புது டிசைன் எல்லாமே இப்போ கிருஷ்ணர் ஜெயந்திக்கோசரம் எல்லா கலெக்ஷன் வச்சுருக்காங்க. பாருங்கள், கிருஷ்ணர் ஜெயந்திக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. நைட்டி எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது. இதெல்லாம் 300 350 அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. கம்மி பண்ணி தராங்க. ஃபீடிங் நைட்டி, இது மதர்ஸ் நைட்டி. இது மதர்ஸ் நைட்டி. நைட்டி எல்லாம் நல்லா இருக்கு, கலர் கலராக இருக்கு. தரமும் நல்லா இருக்கு. தரத்துக்கு எந்த விலைக்கேற்ற தரம். இன்னைக்கு எங்கள் பொண்ணு கடைக்கு வந்தாங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. அவங்க பாருங்கள், சேரீ வேஷ்டி சட்டை எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இல்லை ஒரு 4000 ரூபாய் பில் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்கர்ட்டில் பாருங்கப்பா, சூப்பராக இருக்குது. நல்ல டிசைனாக இருக்குது. இதெல்லாம் என்ன ரேட்டுப்பா? இதெல்லாம் 150 தாங்க. 150யா? பரவாயில்லையே, சூப்பராக இருக்குது. பாருங்கப்பா, சூப்பராக இருக்குது. நாங்களும் வாட்ஸ்அப்பில் நம்பர் அனுப்புகிறோம்ப்பா. உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள். வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். மொத்தமாகவும் எல்லாமே பெங்களூர் தானேப்பா? பர்ச்சேஸ் பெங்களூரில் தான் எடுத்துகிட்டு வருங்க. இந்த சின்ன சின்ன வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நாங்கள் அப்படியே துணியாக நாங்கள் லாட்டாகவே தரீங்க. ஆமாம், சரி சரி. நாங்கள் விற்கிறதோட அவங்களுக்கு இன்னும் கம்மி பண்ணி தருவோங்க. சரிப்பா. பாருங்கப்பா, எல்லாம் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. கலரும் நல்லா இருக்குது. இந்த சேரீ பாருங்கள், இது 600 ரூபாய் ஒரு புடவை. இது 600 ரூபாய் புடவை வெறும் 200 ரூபாய்க்கு தருங்க. சரிப்பா, நீங்கள் 200 ரூபாய்க்கு தரீங்களா? இது எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? நம்மளது இன்னொரு கடையும் இருக்குது போச்சம்பள்ளியில். நாங்கள் இது டைரெக்டாக சூரத்தில் இருந்து வர வைப்போம். அதனால் வரது 600 ரூபாய் இதில் எம்ஆர்பி இருக்கும். நாங்கள் இதில் நிறையா லாபம் எதிர்பார்க்கல. ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் எங்களுக்கு வர சார்ஜ் கிடைச்சா போதும். இது எல்லாமே 200 ரூபாய் தான் ஒரு புடவைங்களா. இப்போ நாங்கள் இன்றைக்கி எங்கள் ஊர்லேயே ஒரு ஜவுளி கடைக்கு வந்தோம். சின்ன கடை தான். இவங்க வச்சு ஒரு வருஷம் ஆகுது. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. புது டிசைன் எல்லாம் கொண்டு வச்சுருக்காங்க. சின்ன கடையாக இருந்தாலும் நல்ல பொருளும் தரமாக இருக்குது. துணியும் நல்ல புது டிசைன்லாம் இருக்குது. அந்த ஓனர் அம்மா கிட்ட பேசலாம்ப்பா. சொல்லுங்கப்பா, கஸ்டமர்லாம் வராங்களா? எல்லாம் பரவாயில்லம்மா, எல்லாம் வராங்க. சரி, எல்லாம் வராங்க. புது டிசைன்லாம் கொண்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. புது டிசைனாக ஒன்று வருது. இது புடவை கம்மி ரேட்லேயே தராங்கப்பா. இந்த புடவை 600 ரூபாய் 650 ரூபாய் அந்த மாதிரி ரேட்டில் கம்மி பண்ணி தராங்க. காட்டன் சாரியும் இருக்குது. அதே மாதிரி வேஷ்டி சட்டை இந்த மாதிரி டிசைன்லேயும் இருக்குது பாருங்கள். இதுவும் 400 ரூபாய் 450 ரூபாய் அந்த மாதிரி நல்லா தராங்க. கம்மி பண்ணி தராங்க. விமல் கம்பெனி சொல்லுங்கள். இது விமல் கம்பெனி காட்டன் சாரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது 2000 ரூபாய் போடுவா, ஆனால் வெறும் 600 ரூபாய்க்கு தான் தரேன். சரிப்பா, சரி. நல்லா இருக்குப்பா டிசைன்ஸ் எல்லாமே. இது எங்கள் பொண்ணு அவங்க பொண்ணு புடவை எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ரெட் கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு கலெக்ஷன் வந்தாலும் ஒரு வாரம் தான் நல்லா காலி ஆகிடுது. சரிப்பா, புது கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் எங்கே போய் எடுத்துகிட்டு வரீங்க? நாங்கள்லாம் பெங்களூர் தான் பர்ச்சேஸ் செய்வோம். சரிப்பா. ஏதாவது குரூப் புடவைங்க அந்த மாதிரி வேணுனாலும் செட் சாரிலாம் கேட்டு ஒரு 2-3 நாளில் நாங்கள் தந்துடுவோம். சரிப்பா. ஃப்ராக்கு சுடிதார் பீஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுப்பா. வெஸ்டர்ன் கூட இருக்குன்னு கட் பண்ணிட்டு அது பாருங்கப்பா. கடையில் எல்லாம் பர்ச்சேஸ் முடிச்சிட்டாங்க பாருங்கள். ஆளுக்கு ஒரு பேக் வச்சு நின்றுட்டாங்க.
குட்டி பாப்பாக்கு ஒன்றும் எடுக்கலையா? குட்டி பாப்பாக்கெல்லாம் பேக்கில் இருக்கு. அப்படியா? சரி வைங்க சொல்லி வைங்க. தேங்க்யூ ஓகே. சரிங்கப்பா, நாங்களும் கிளம்புறோம். கலையம்மா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.